நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனால் இந்த வெற்றியில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை ஜோதா பேகம். நீங்கள் வேண்டுமென்றே தோல்வி அடைந்தீர்கள். நான் வேண்டுமென்று இப்படி செய்யவில்லை ஷேன்ஷா. இது எனக்கு புதிதாக இருக்கிறது. நான் ஏன் இந்த நல்ல வாய்ப்பை விட்டுக் கொடுக்க போகின்றேன்? சரி, நீங்கள் அவ்வாறு கூறும் பட்சத்தில் நானே வெற்றி பெற்றவன். பந்தயத்தின் அடிப்படையில் இப்போது உங்களிடம் நான் ஒன்றை கேட்கிறேன். நீங்களோ ஷேன்ஷா, என்னால் உங்களுக்கு என்ன தர இயலும்? சிந்தித்து பாருங்கள், ஷெஹன்ஷாவிற்கு என்ன தரலாம் என்று. சரி ஷேன்ஷா, நான் தரப்போகும் பரிசால் தாங்கள் இன்னும் மிக சிறந்த ஷேன்ஷாவாக மனிதராக மாறப்போகிறீர்கள். அதனால் உங்கள் பிரஜைகள் உங்களை மிகவும் நேசிப்பார்கள். அனைவரும் செல்லுங்கள். சரி, கூறுங்கள் ஜோதா பேகம், என்ன தரப்போகிறீர்கள்? எப்படிப்பட்ட பரிசென்றால் என்னிடமிருந்து பெற முடியாது, பக்ஷி பானுவிற்கு தரப்போகிறீர்கள். அதுவும் இன்று அவளுக்கு நடக்கும் விசேஷத்தில் தர வேண்டும். விந்தையாக இருக்கிறது ஜோதா பேகம். தோற்ற பிறகும் என்னை உங்கள் பேச்சை கேட்க வைத்து நினைத்ததை சாதிக்கிறீர்கள். சரி, கூறுங்கள், பக்ஷிபானுவிற்கு நான் என்ன பரிசு தர வேண்டும்? அவள் மறக்க முடியாதபடி ஒரு பரிசை நீங்கள் தர வேண்டும். நீங்கள் அவள் மீது வைத்திருக்கும் பாசம் அவளுக்கு புரிய வேண்டும். அவள் பார்வையில் நீங்கள் இமயத்தை விடவும் உயரமாக தெரிய வேண்டும். ஜோதா பேகம், புதிர்களை ரஹீம் சொல்லி கேட்கும் போது நன்றாக இருக்கும். சரி, கூறுங்கள், பக்ஷிபானுவிற்கு நான் என்ன பரிசு தர வேண்டும்? பக்ஷிபானுவின் கணவர் ஷெரீஃபுதீன் அவர்களே. ஆதாப் ஷெஹன்ஷா. என்ன இங்கே? ஆம், ருக்கையா பேகம் எங்கே? அவருக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். வந்திருந்தார் உசூர். நீங்கள் வேறு வேலையில் இருந்ததால் அவர் சென்று விட்டார். உங்களுக்காக ஒரு தகவலை விட்டு சென்றார். அது என்ன தகவல் என்பது எனக்கு தெரியும். என்னை சந்திக்க விரும்பி இருப்பார். நான் இப்போது அவரை பார்க்கத்தான் செல்கிறேன். ஒவ்வொரு முறையும் எனக்கும் ஜலாலுக்கும் இடையே அந்த ஜோதா பேகம், என்னால் இவற்றை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நிச்சயம் இதற்காக ஏதேனும் செய்தாக வேண்டும். நீ என்னோடு விளையாட வரும்போது நான் இந்த ஜோதா பேகத்தோடு விளையாடி கொண்டிருந்தேன். உனது கோபத்தின் காரணம் இதுதானே ருக்கையா பேகம்? சிறு வயதிலிருந்து நான் உன்னோடு சதுரங்கம் விளையாடுகிறேன். ஆனால் ஜோதா பேகத்தோடு நான் விளையாடியதில் ஒரு புது அனுபவம் ஏற்பட்டது.